ஓகே, ஸ்கிரீன் தெரிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. தெரியுது ப்ரோ. தெரியல ப்ரோ எனக்கு. தெரியுது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நேற்று எடுத்த டாபிக் எதாவது டவுட் இருக்குங்களா? ப்ரோ ஆக்சுவலி நேற்று கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் நீங்க போட்ட அந்த வீடியோஸ் தான் பார்த்தேன். பட் அதில் இன்னும் ஃபுல் டாபிக்ஸ் இன்னும் கவர் ஆன மாதிரி ஆல்ரெடி மெம்பர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஸோ இன்னொரு டாபிக் ஹெட்ஜிங் அப்படிங்கிற டாபிக்கான வீடியோ கொஞ்சம் தான் இருந்தா ஹெட்ஜிங் நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ இருக்கு, நான் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மற்றவங்க டவுட் இருக்குங்களா? அடுத்த போங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல விப்ரோ போட்டிருந்தோம், கரெக்டுங்களா? விப்ரோ என்னாச்சு, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா? ரிவர்சல் ஆச்சா? யாராவது ட்ரை பண்ணல விப்ரோ? ஸ்டாப் லாஸ். இப்போ என்னாச்சு, ரிவர்சல் ஆகல. ஓகே, ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு இங்கிருந்து நமக்கு ஃபாலோ ஆகணும். பட் என்னாச்சு, கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? எஸ்ஆர் ஹிட். ஓகே, இது எதனால ஃபெயிலியர் ஆச்சு? ஐடியா இருக்குல்ல? எதனால ஃபெயிலியர் ஆச்சு ஐடியா இருக்குங்களா? இருக்காது. எஸ்ஆர் ஏதாச்சும் சொல்லுங்க வரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்து என்ன அர்த்தம், நியூஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, மார்னிங் வந்து விப்ரோ ஸ்டாக்கோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் புரோக்கர் கம்பெனி விப்ரோ மட்டும் இல்லை, ஐடிஏ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெரியுதுங்களா? 10 days பிஃபோர். ஸோ அதை கட் பண்ணினா வந்துருச்சுங்களா? ஸோ ஐடிஎம் ஃபுல்லாக என்னது, டென்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஐடி ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ஆச்சு. அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இன்ஃபேஸ் வந்து நியூட்ரல்லேருந்து பை ரேஞ்சாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? டார்கெட் 1800 1400. அதே மாதிரி விப்ரோ டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, 600. சரிங்களா? 410 600 மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணி என்னாச்சு, புல்லிஷாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நியூஸ் வரும்போது என்ன, மார்க்கெட் நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் எஸ்எல் ஹிட். ஸோ இதில் போய் நம்ம வந்து நேற்று ஹெட்ஜிங் போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ ஹெட்ஜிங் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ லாஸ் வரும்? 1500. போடாம புட்டை மட்டும் பை பண்ணியிருந்தா என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் 5000 6000 கிட்ட லாஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம டைரக்ஷன்ல போயிருந்தா நமக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டுமே வந்திருக்கும். பட் என்னாச்சு, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் வருது ரேர் சினாரியோ. ஓகேங்களா? எல்லா டைம் நியூஸ் வருமானு நம்ம கேட்டால் சொல்ல முடியாது. நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி நியூஸ் வரும். இப்போ மேலே அது விக்கு மாதிரி தான் ப்ரோ வச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ண கூடாது. விக்கு வச்சிருக்காங்க, நல்லா பாருங்க. சாரி, ஓகே ஓகே, அது ஆக்சுவலாக மறைச்சிது. ஓகே ஓகே. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பொசிஷன் எடுக்கும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஜ் பண்ணிடணும். சரிங்களா? ஹெட்ஜ் பண்ணும்போது ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும், ரிவார்டும் குறைஞ்சிரும். பட் என்னன்னா நமக்கு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ ஆப்ஷன் ஹெட்ஜிங் பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அது பார்த்துருங்க, பார்க்காதவங்க. நெக்ஸ்ட் ஃபிபோனாச்சி. ஸோ நாலுலேருந்து ஹார்மோனிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ. சரிங்களா? ஹார்மோனிக்கு ஒரு சில டூல்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி. ஃபிபோனாச்சி என்ன யாராவது சொல்லுங்க சீக்கிரம். ஃபிபோனாச்சி சைடு இருக்குன்னா ஜி அது வந்து லைக் ஒரு ஃபார்முலா படி இது பண்ணும் ஜி. ஒரு சர்க்கிள். கரெக்ட். ஒரு ஃபார்முலா படி ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணி ஒரு வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? சிம்பிளா சொல்லணும், ஃபிபோனாச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டியன். சரிங்களா? ஸோ அவர் கொண்டு வந்த ஃபார்முலா பேர் தான் ஃபிபோனாச்சின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஒரு ஆர்பிட் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த ஃபிபோனாச்சி வேல்யூஸ் வந்து
நமக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ ஆர்பிட்னா எல்லாமே தெரியும், அந்த ரவுண்ட் தான் ஆர்பிட். சரிங்களா? ஸோ நேச்சர்ல எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அங்கே வந்து ஒரு ஆர்பிட் இருக்கும். அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஃபிபோனாச்சி நேச்சர்னு போட்டிங்கன்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சிக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பாருங்களேன். தேர்ட் ரோல் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிஎன்ஏ இருக்கா? மேலே பாருங்க கேலக்ஸி இருக்கா? ஸோ டிஎன்ஏ முதற்கொண்டு கேலக்ஸி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன உங்களுக்கு அந்த ஃபிபோனாச்சி சீரியஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் ஃபிபோனாச்சி. சரிங்களா? இவர் தான் கண்டுபிடிச்சார். சரிங்களா? ஸோ இவரோட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு மீட் பண்ணுங்க. ஸோ 1200. சரிங்களா? இப்போதான் வந்து இவர் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து இதை கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்ணது இவர் தான். பட் இவருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது யாரு? நீங்க பாருங்க. ஃபிபோனாச்சி நம்பர் டிஸ்கவர் இன் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? எப்போ 200 BC. சரிங்களா? பெங்கால் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சது. 200 BC எவ்வளவு ப்ரோ ஆச்சு? எவ்வளோ இயர்ஸ்? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2200 years. சரிங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? பட் அது வந்து ஒரு ஃபார்முலாவா கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது யாரு? ஃபிபோனாச்சி. சரிங்களா? ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் வந்து மேத்தமெட்டிக்கல்ல மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே இது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எப்படி வந்து டெரைவ் பண்றாங்கன்னா 0, 1. சரிங்களா? இது ரெண்டே நம்பர் தான், 0, 1. இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ தான் நெக்ஸ்ட் ஃபிபோனாச்சி நம்பர். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 1 வரும். நெக்ஸ்ட் 0, 1 ஆட் பண்ணா 1 வரும். 1 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? அடுத்து 2. 1 ஆட் பண்ணா 3. அந்த ஃபார்ம் அப்படியே ஆட் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிபோனாச்சி நம்பர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? சரி, வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ்னு சொல்லலாம், நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து ஒரு ரேஷியோ வந்து டெரைவ் பண்ணும். சரிங்களா? அதான் ஃபிபோனாச்சி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி டெரைவ் பண்றதுன்னா லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்களா, இந்த நம்பரை இது ப்ரீவியஸா இருக்கிற இந்த நம்பருக்கு ஒரு டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு பாருங்க, 1.618. 1.6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபோனாச்சி ரேஷியோ. சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவை இந்த எல்லா இடத்துலையும் போட்டாலும் எனக்கு அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா? இதை வந்து இதாக டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ தான், இதை இதாக டிவைட் பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரும். லாஸ்ட் இந்த டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ரைட். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதோட அடுத்த சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்காதுன்னா சேம் அதே நம்பர் டிவைட் பை இங்கே ஒரு வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு முழக்க வேல்யூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்தது கிடைச்சிடும் 2.618. இது என்னது? ஃபிபோனாச்சி ரேஷியோ தான். சரிங்களா? அடுத்த ஃபிபோனாச்சி ரேஷியோ என்னன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு நம்பரை இங்கே ஸ்கிப் பண்ணும், இப்போ 2 நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி வேல்யூ போடுங்க 4.236. இதுவும் என்னது? ஃபிபோனாச்சி சீரிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ரேஷியோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி சீரிஸ் வந்து டெரைவ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்கலில். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபிபோனாச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வேல்யூஸ் சொல்றீங்க எப்பவுமே வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 0, 0.236, 0.382, 0.5, 0.618, 0.707, 0.786, 0.886, 1, 1.13, 1.272, 1.414, 1.618, 2.618, next to 3.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிபோனச்சி நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுங்க, எனிதிங் பிலோ 1, எனிதிங் வேல்யூ பிலோ 1 is called projection, sorry retracement. சரிங்களா? ஸோ அந்த 1க்கு கம்மியா இருக்கிறது எல்லா வேல்யூ என்ன வரும், ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி எனிதிங் above 1 is called projection. ஸோ 1க்கு மேல இருக்கிறது எல்லா வேல்யூ ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் என்ன, ப்ரொஜெக்ஷன் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஜஸ்ட் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதுல இருந்து டெரைவ் பண்றதுதான். சரிங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 1.61 இங்க இருக்குங்களா, கடைசியா பாருங்க 1.61. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபிபோனச்சி சீரிஸ் வந்து ஃபர்ஸ்டா டெரைவ் பண்ணி எடுக்கிற ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்டா அது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து நம்ம கோல்டன் ரேஷியோ சொல்லுவோம். கோல்டன் ரேஷியோ. சரிங்களா? ஓகே, இப்போ 1.61 இது கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட தலைகீழ். சரிங்களா? இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு நம்பர் அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணும், 1 டிவைட் பண்ணணும். சரிங்களா? 1/1.618 எவ்வளவு வருது ப்ரோ? 0.618. 0.618. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் எடுத்துட்டு போட்டால் அது இதாக வரும். ஸோ 0.618 இங்க இருக்குன்னா 0.618. ஸோ இது வந்து டைரக்டா வந்து கோல்டன் ரேஷியோ வந்து டெரைவ் பண்ணிருக்கனால இதுவும் வந்து கோல்டன் ரேஷியோ தான். நெக்ஸ்ட் 2.618 இருக்கு. இது என்ன பண்றோம், 1 டிவைட் பண்றோம். நமக்கு எவ்வளவு வருது, 0.3819 வருதுங்களா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா எவ்வளவு, 0.382 இருக்கும். சரிங்களா? 0.32 எங்க இருக்கு அப்புறம் பாருங்க, 0.5 மேல 0.38 வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் 4.236 இருக்கு. இது என்ன பண்ணுவோம், 1 டிவைட் பண்றோம். எவ்வளவு வருது, 0.236 இருக்குங்க, 0.236. ஸோ இது எல்லாமே என்ன பண்றோம், நம்ம டேரக்டா இந்த 0 and 1 சரிங்களா, இந்த வேல்யூஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு தேவைப்படாது, சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சரிங்களா? இது எல்லாமே ஃப்ரீயா விட்டுருங்க. ஸோ இந்த வேல்யூ மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த வேல்யூஸ் எப்படி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது, ஃபிபோனாச்சியோட மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்று ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன். ஒன்று ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஓகே. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் பேஸ் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம ஸ்விங்கை வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஸ்விங்கை மார்க் பண்ணுறதுக்காக. ஸ்விங் என்னது, மார்க்கெட் ஐடி மேலே போகுது பார்த்தீங்களா, மேலே போயிட்டு கீழே இது எல்லாமே என்னது, நம்ம ஸ்விங்குன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபிப் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே வந்து ஃபிப் டூல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல முடிக்கணும். சரிங்களா? நோட் பண்ணுங்க, ஆல்வேஸ் start from left to right. லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும், ரைட்ல நீங்க முடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் இருக்கு. சரிங்களா? இங்க வந்து 2 ஸ்விங் இருக்குங்களா, இங்க ஒரு ஸ்விங் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்விங் இருக்குங்களா. ஸோ 2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லெஃப்ட்ல இருக்க ஸ்விங் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ லெஃப்ட்லுக்கு இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எங்கிருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும், லெஃப்ட்ல இருந்து ரைட். எஸ், லெஃப்ட்ல இருந்து ரைட். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், லெஃப்ட்ல இந்த டூல்ஸ்க்கு போறீங்கன்னா இங்க 3ஆவதா பார்த்தீங்கன்னா வந்து ஃபிபோனாச்சி டூல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் தான் இருக்கும்.
ஸோ இதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு எப்பவுமே வந்து நம்ம ஸ்விங் லோ ஹையெல்லாம் மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணும்போது இந்த மேக்னெட் மோட் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். இதை ஆன் பண்ணிட்டு மார்க் பண்ணாதான் கரெக்டாக ஸ்விங்கோட லோ அண்ட் ஹை வந்து பிளேஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆன் பண்ணும்போது வீக் மேக்னெட் இருக்கும், அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் வேண்டாம், வீக்காக இருக்கட்டும். இப்போ இதை ஆன் பண்ணிட்டு ஃபெப்ரேட்டேஷன் டூல் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட ஹை வந்து எனக்கு இங்கே இருக்கு. ஸோ நான் டேரக்டாக கொண்டு போய் இங்கே கர்சருக்கு மேலே கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங்கோட ஹையில் பிளேஸ் ஆகிடும். பட் இதுவே இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே தான் எனக்கு டூல்ஸ் வந்து கிளிக் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இங்கே கிளிக் பண்ணால் டேரக்டாக இங்கே தான் கிளிக் ஆயிருக்கு. பட் இதே மேக்னெட் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம மேலே கொண்டு போனாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஸ்விங்கோட ஹையை அதுவே சூஸ் பண்ணிக்க. தெரியுதுங்களா? ஸ்விங்கோட ஹையில் ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன பண்ணும், மேக்னெட் யூஸ் பண்ணி அங்கேயே மார்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபெப்ரேட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம 2 பாயிண்ட் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இன்னொரு இடத்துல வச்சு இப்படி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்விங்கோட ஹையில் மார்க் பண்ணுறோம், வச்சு ஒரு கிளிக் பண்ணது அப்படியே கர்சர் கொண்டு போயிட்டு ஸ்விங்கோட லோவில் கொண்டு போய் என்ன பண்ணணும், இந்த லோனும் எங்கேச்சு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு கிளிக், அவ்வளோதான். சரிங்களா ப்ரோ? லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிக்கணும். இப்போ இங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி அந்த வேல்யூஸ். சரிங்களா? அப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா 0.236 382 எல்லாமே என்னது ஃபிபோனாச்சி வேல்யூஸ். இப்போ நான் இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஸ்விங்கை மார்க் பண்ண என்ன பண்ணணும், அதே மாதிரி லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிக்கணும். அப்போ லெஃப்ட்ல வந்து ஸ்விங்கோட ஹை இருக்குங்களா, லோ இருக்குங்களா? லோ. லோ. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், ஃபெப்ரேட்டேஷன் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல லெஃப்ட்ல ஸ்விங்கோட லோ மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொண்டு போய் பண்ணுவோம், ஹையை கொண்டு போய் மார்க் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ற இடம் தான் எப்பவுமே வேல்யூ வந்து 1 இருக்கும். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ற இடம் தான் வேல்யூ 1 இருக்கும். இதே நம்ம இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா இங்க வேல்யூ 1 ஆகும், கீழே வந்து முடிக்கிற இடம் 0 இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கிருந்து மார்க் பண்றதுனால கீழே வந்து வேல்யூ வந்து 1 இருக்கும், முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். புரிஞ்சுங்களா? தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா வந்து இந்த ஃபெப்ரேட்டேஷன் போடும்போது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் காட்டாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் போடும்போது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஃபெப்ரேட்டேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கும்போது மல்டிபிள் கலர் ரெயின்போ கலரில் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டூல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கோட அசைன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் போய் நீங்கள் அப்டேட் பண்ணுறதான். சரிங்களா? ஸோ ஃபெப்ரேட்டேஷன் ரிப்போர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் பார் ஓப்பன் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. போனதும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் லைன்ஸ் ரைட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைன்ஸ் லைன் ஆகும், ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ இது எல்லா வேல்யூமே உங்களோட செட்டிங்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாது 1.3. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து நீங்கள் உங்களோட ஃபெப் டூல்ஸில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதே ஆர்டரில் தான் நீங்கள் மார்க் பண்ண மாட்டேன்னு கிடையாது. இங்கே நீங்கள் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் இங்கே வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ 4 வந்து கீழேயும் கொடுக்கலாம், மேலேயும் கொடுக்கலாம், இந்த 1.6 மட்டும் இங்கேயும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். எங்கே கொடுத்தாலும் இங்கே வரும்போது என்ன ஆகும், நமக்கு 0 to 1 வந்ததில் ஆர்டரில் லைனாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து உங்களோட செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது வந்து எனேபிள் இல்லாமல் இருந்துச்சா ஜஸ்ட் இந்த கிளிக் எனேபிள் பண்ணிட்டு இங்கே வேல்யூ வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு யூஸ் 1 கலரில் பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் தீம் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ பேக்ரவுண்ட் எல்லா கலருமே ரிமூவ் ஆகிடும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த வேல்யூஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ரைட் சைடில் வரணும்.
இதுல பாத்தீங்கன்னா 1.618 இருக்கும். இந்த 1.618ங்கிறது பாத்தீங்கன்னா ஃபிபோனாச்சி ரேஷியோ. நடுவில் பார்த்தீங்கன்னா 591.35. இது பாத்தீங்கன்னா இந்த 1.6 எந்த பிரைஸ்ல இருக்குங்கிற அந்த பிரைஸ் வந்து இந்த சென்டர்ல இந்த பிராக்கெட்டுக்குள்ள காட்டும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் தான் இருக்கும். சரிங்களா? எதனாலன்னா இப்போ வந்து நமக்கு இங்க ஒரு சிங்கர் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த நான் சிங்கர் மார்க் பண்றேன். இப்போ வந்து லெஃப்ட்ல இருக்கு. சரிங்களா? லெஃப்ட்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் மார்க்கெட் வந்து சைடு தான் ரைட்ல தானே போயிட்டு இருக்கும். இப்போ ரைட்ல போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரைட்ல வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த லெஃப்ட் சைடுக்கு எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போயிடும். சரிங்களா? ஸோ ரைட்ல வந்து நமக்கு எந்த லைன் எந்த பிரைஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ எது என்ன வேல்யூஸ் நம்ம பார்க்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ அதனால என்னன்னா எப்பவுமே இந்த வேல்யூஸ் எல்லாமே ரைட் சைடு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? செட்டிங்ஸ் போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள் இருக்கும். இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணி ரைட் சைடு மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பிப்ரேட்டேஷன் சும்மா போடுங்க. போட்டுட்டு செட்டிங்ஸ் போகிறீங்க. லைன்ஸ் ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இங்கே இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஏதாச்சும் வேல்யூஸ் மிஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு யூஸ் ஒன் கலரில் உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த லேபிள் வந்து லெஃப்ட்ல வந்து ரைட்ல மாற்றிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, இதில் டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. எனக்கு ஒரு டவுட். நீங்க ஒரு 2 அன்டிக் பண்ணீங்களா? அது தேவையில்லைங்களா? இல்ல அது தேவையில்லை. ஓகே. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் பேஸ் வெப் எக்ஸ்டென்ஷன் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா வெப் ரிட்ரேஸ்மெண்ட். ட்ரெண்ட் பேஸ் வெப் எக்ஸ்டென்ஷன்லையும் சேம் இதே செட்டிங்ஸ் தான். பட் இந்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாயிண்ட் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சிங்கிள் லோவும் ஹையும் இல்லாட்டி ஹையும் லோவும் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பாயிண்ட் இருக்கும். 1 2 3 மாதிரி 3 பாயிண்ட் மார்க் பண்றோம். இங்கே என்ன பண்ணுங்க, அதே மாதிரி செட்டிங்ஸ் போங்க. லைன்ஸ் ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றோம். நம்ம அப்போ அதில் கொடுத்த எல்லா வேலையும் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு யூஸ் ஒன் கலர்ல தீம்க்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. லேபிள்ஸ் ரைட் சைடு வச்சுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். சேம் அதே செட்டிங்ஸ் தான். சரிங்களா? வேற எதுவும் இல்லை. ஸோ இது பண்ணி வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஹார்மோனிக்லாம் நம்ம பேட்டர்ன் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக போட முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு இதுதான் உங்களுக்கு. தென் எப்பயுமே வந்து நீங்க ஒரு ஸ்விங்கை மார்க் பண்றீங்கன்னா ஒரு ஸ்விங் எடுத்து மினிமம் பார்த்தீங்கன்னா 3 to 5 கேண்டில்ஸ் வச்சிருக்கணும். சரிங்களா? மினிமம் 3 to 5 கேண்டில்ஸ் ஆச்சு இருக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்விங். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபோனாச்சி டூல் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் ஸ்விங் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ சைட்வேஸ் மார்க்கெட். அதாவது பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து என்ன ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ எய்தர் வந்து மார்க்கெட் மேலே போகணும், அப்படி இல்லாட்டி கீழே வரும். சரிங்களா? சைட்லேயே ட்ராவல் ஆகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்விங் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ரைட். ஸோ இதில் டவுட் இருக்குங்களா இப்போ பார்த்த வரைக்கும்? ப்ரோ இதுல என்ன டைம் ஃப்ரேம் வைக்கணும்? இந்த ஸ்விங் வர வைக்கிறதுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? எந்த டைம் ஃப்ரேம் வேணும்? சரிங்களா? இன்னும் நம்ம பேட்டர்னுக்குள்ள போல ஜஸ்ட் அந்த டூல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிபோனாச்சி செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி வச்சிருங்க. நாளைக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் பார்க்கும்போது நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? கரெக்ட். ஸோ ஃபிபோனாச்சி அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷன் என்ன ப்ரோ? சிம்பிளா சொல்லுங்க. பிரைஸ் ஆக்ஷன் சிம்பிளா சொல்லுங்க. பிரைஸ் ஆக்ஷன் என்ன? பிரைஸ் மூவ்மெண்ட் பொறுத்து ட்ரேட் எடுக்கிறது. பிரைஸ் மூவ்மெண்ட். ஓகே, வேற ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பிரைஸ் ஆக்ஷன்னா ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்குது ப்ரோ. ட்ரெண்ட் லைன் பேஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிறது.
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எல்லாமே கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா எனக்கு பேர்லேயே மீனிங் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ஹிட் பண்ணது ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கும் சரிங்களா மார்க்கெட்டில். ஸோ அது என்ன சொன்னோம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் இருக்கும், ஒன்று சப்போர்ட் இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிற லெவல் என்ன சொல்லுவோம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் சப்போர்ட். சப்போர்ட் சரிங்களா. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸே ஹிட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் என்ன தமிழில் எதிர்ப்பு, எதிர்ப்பு தடை சரிங்களா. அப்போ இதை போய் ஹிட் ஆச்சுன்னா வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு தடையா இருக்கும் கரெக்டுங்களா. அப்போ இதை தாண்டி மேலே போக முடியாது ஓகேங்களா. அப்போ என்ன இங்கே இருந்து ஸ்டாக் ஃபால் ஆகும், ஃபால் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த ஹிட் பண்ணது என்ன ஒரு ஃபால் நடக்குதுங்களா. அப்போ ஹிட் பண்ணது ஒரு ஆக்ஷன் வருது. அப்போ ஸோ இந்த ஆக்ஷன் பேர் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. திரும்ப அப்படியே வந்து ஸ்லோவாக வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு சப்போர்ட் ஹிட் பண்ணுது. சப்போர்ட் என்னது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா. அப்போ இங்கே பட்டுன்னு என்ன ஆகும் நமக்கு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகி மேலே போகும் சரிங்களா. கரெக்ட், ரிவர்சல் ஆகி என்ன மேலே போகும். அப்போ இந்த ஹிட் பண்ணது ஒரு ஆக்ஷன் நடக்குதுங்களா, இது பேர் என்னது சப்போர்ட் பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. இதுவும் பிரைஸ் ஆக்ஷன் தான், இதுவும் பிரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. ஸோ மார்க்கெட்ல இருக்க இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே நிற்கிறீங்க சரிங்களா. அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. உங்க தலைக்கு மேலே சீலிங் இருக்கு, அதுவும் என்னது நார்மல் வுட்டு தான். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா வந்து ஓங்கி மிதிக்கிறீங்க, ஸ்டேஜ் வந்து லைட்டா ஷேக் ஆகுது. திரும்ப மறுபடியும் நல்லா ஒரு மிதிக்கிறீங்க, ஸ்டேஜ் லைட்டா விரிசல் விட்டுருது. 3 டைம் வச்சு என்ன ஆகும், உடஞ்சிரும் சரிங்களா. சேம் அதே தான் இங்கே ஓகேங்களா. ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் சரிங்களா. சப்போர்ட் வந்து ஒரு டைம் ஹிட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒரு டைம் ஹிட் ஆயிடுச்சு, அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் போய் ஹிட் ஆகுது. செகண்ட் டைம் வந்து நல்லா போய் ஹிட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், லைட்டா வீக் ஆயிடும் சரிங்களா. அகைன் மறுபடியும் ஃபாலோ ஆகுது, மறுபடியும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ரெசிஸ்டன்ஸை நல்லா ஹெவி வால்யூமோட மறுபடியும் என்ன பண்ணுது, ஹிட் பண்ணுது. இப்போ என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வீக் ஆயிடுச்சு, இப்போ நான் பிரேக் ஆயிடும் சரிங்களா. எஸ், ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சிடும் சரிங்களா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடையறதுக்கு பேர் என்ன சொல்லணும், பிரேக் அவுட் ஷார்ட்டா B1 சொல்லுவோம். இது வந்து பிரேக் அவுட். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் உடையும் போது ஒரு ஆக்ஷன் நடக்குது, இது என்னது பிரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. ஸோ ஒரு ஜோனை மல்டிபிள் டைம் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஜோன் வந்து வீக் ஆயிடும். வீக் ஆனது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல பிரேக் நடக்கும் சரிங்களா. இதுவே ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக சப்போர்ட் வந்து மல்டிபிள் ஹிட் ஆனா என்ன ஆகும், சப்போர்ட் வந்து உடைச்சிட்டு என்ன ஆகும், கீழே இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டைம் ஹிட் ஆயிடுச்சு, 3 டைம் ஹிட் ஆகி உடைச்சிருச்சு. இப்போ இது பேர் வந்து பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் பேஸ் இங்க தான் நம்ம இருக்கு, இதுதான் கரண்ட் மார்க்கெட் பேஸ் சரிங்களா. கரண்ட் மார்க்கெட் பேஸ் கீழே இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், அது சப்போர்ட். கரண்ட் மார்க்கெட் பேஸ் கீழே இருக்க ஜோன் என்ன சொல்லிருக்கோம், சப்போர்ட் சரிங்களா. அப்போ இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டைரக்டா இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு, பிரேக் அவுட் நடந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு எகைன் இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போச்சுன்னா இது பேர் என்ன சொல்லணும்னா ரீடெஸ்ட் சரிங்களா. அதாவது அந்த ஜோனை வந்து எகைன் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. சேம் அதுதான் கீழே நடக்கும், கீழே பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப என்ன பண்ணுவது, ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே போகும், அதுவும் என்னது ரீடெஸ்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த 4 பேஸ் பண்ணி இருக்கு நமக்கு பிரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட், பிரேக் அவுட், ரீடெஸ்ட். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமான பேட்டர்ன் இருக்கும் சரிங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பேட்டர்ன் சரிங்களா. இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணுவோம் சரிங்களா, ஒரு ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் நம்ம பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமாக இருக்கும், ஒன்று வந்து கண்டினியூஸ் பேட்டர்ன், அப்புறம் மீட் பண்ணுங்க, ஒன்று கண்டினியூஸ் பேட்டர்ன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன்.
இந்த ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம ஹார்மோனிக் யூஸ் பண்றோம் சரிங்களா. ஸோ இந்த கண்டினியூஸ் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோனிக் கிளாஸ்ல நம்ம முடியும் போது நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு லைட்டாக பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நார்மல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இதுதான் ட்ரையாங்கிள் கரெக்டுங்களா. நார்மல் தான் ட்ரையாங்கிள். பட் நம்ம ஸ்டாக் ஒரு பிளேஸ் இப்படி ஸ்ட்ரைட்டா மேலே போகும். நம்ம ஸ்டாக் பிளேஸ் எப்படி இருக்கும், லெஃப்ட்ல இருந்து நமக்கு ரைட்ல தான் போகும் கரெக்டுங்களா. அப்போ ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், லெஃப்ட் டு ரைட் தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், அசெண்டிங் ட்ரையாங்கிள் சரிங்களா. தென் டிசெண்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல். இப்போ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அசெண்டிங் ஷேப் ஃபார்ம் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் சரிங்களா. ஸ்டாக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு சுற்றிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் தான் ஓகேங்களா. அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஜாமெட்ரி பாக்ஸில் பார்த்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குல்ல. ஓகே, இப்போ இதில் பாருங்க, இதில் வந்து சப்போர்ட் அதிக டைம் ஹிட்டாக இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அதிக டைம் ஹிட்டாக இருக்கு. அப்புறம் மேலுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், கீழக்கு சப்போர்ட் கட்டுங்க. ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே 3 டைம்ஸ் ஹிட்டா இருக்கு சரிங்களா. பட் இங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் பாருங்களா, ஒரே பிளேஸ்ல இருக்கா சப்போர்ட் மூணுமே? மூணு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. பட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க ஒரே பிளேஸ்ல இருக்கா. அப்போ ஒரே ஜோன்ல தான் மல்டி டைம் ஹிட்டா இருக்கு. ஆமா ப்ரோ. அப்ப எது வீக்கா இருக்கும் ரொம்ப? ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரேக் ஆயிட்டு நமக்கு மேல போகும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் ஆன இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் சேர்ப்போம் சரிங்களா. இப்போ பிரைஸ் ஆக்ஷன் படி இங்க வந்து 1:1 1:2 நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? ஓகே ப்ரோ. ஸோ ரீசெண்டாக எந்த ஸ்டாக்ல ஃபார்ம் ஆச்சு, இந்த இடத்துல இருக்குங்களா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஸோ ஆக்சுவலாக பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வர வேண்டியது இருக்குங்களா. இருக்கா ப்ரோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 3 டைம் ஹிட்டு, சப்போர்ட் என்ன ப்ரோ அதுவும் 3 டைம் ஹிட்டா. பட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாருங்க ஒரே ஜோன்ல இருக்கா. ஸோ பிரேக் அவுட் ஆனது என்ன ஆகும், ஸ்டேட்டா மேலே தான் போகும் சரிங்களா. ஸோ இது மேலே போச்சுங்களா, மேலே போயிடுச்சு. பட் என்னாச்சு, ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. ரீடெஸ்ட் ஆனது பறந்துருச்சா. பட் அதுக்கு அடுத்து என்னாச்சு, எலெக்ஷன் ரிசல்ட்னால ஃபாலோ ஆயிடுச்சு சரிங்களா. இல்லாட்டி என்ன இருக்கும், இந்த மேலே போயிருக்கும். சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. எக்ஸாக்டா வந்து மூணு தடவை தான் ஹிட் ஆகுங்களா, 4 தடவை ஹிட் ஆகுங்களா? அப்படி இல்லை, இது 2 டைம் ஹிட் ஆனாலும் மேலே போகும், 4 டைம் ஹிட் ஆனாலும் ஆகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இது ஜோனை பிரேக் ஆகும் சரிங்களா. ஓகே, இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கா உடைச்சாதான் எனக்கு நமக்கு மேலே போகும். ஸோ மல்டி டைம் ஹிட் ஆகும்போது என்ன இது வந்து வீக் ஆகிட்டே இருக்கும். பட் மினிமம் ஒரு டூ டைம் ஹிட் ஆனா கூட பரவாயில்ல, மேலே மினிமம் 2 டைம் ஹிட் ஆகும்போது அந்த ஜோனே வீக் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் ஆகும் என்ன ஆகும், இப்போ இது ஒரு ஹை கிரியேட் ஆயிடுச்சுங்களா. ஹை கிரியேட் ஆனதும் இது வந்து ரெசிஸ்டன்ஸா மேக் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க லோ கிரியேட் ஆயிடுச்சுன்னா இது வந்து என்ன சப்போர்ட்டா கிரியேட் ஆயிடுச்சுங்களா. திரும்ப வந்து இந்த ஹையை வந்து டச் பண்ணும்போது இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன ஆகும், இது ஃபாலோ ஆகும். திரும்ப போகும்போது என்ன ஆகும், வீக் ஆகும். அந்த வீக் ஆயிட்டு என்ன பண்ணும், உடைக்கும் சரிங்களா. உடைச்ச பின்னாடி தான் நம்ம கன்ஃபார்ம் எடுக்கணும். தென் இதுவே அப்படியே ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுச்சுங்களா. இப்போ அசெண்டிங் பார்த்தா இது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுங்களா. ஸோ இதில் பாருங்க ரெண்டுமே மல்டிப்ளை ஹிட் ஆனால் கூட எது வந்து ப்ரோ
நிறைய ஹிட் ஆயிருக்கு. சப்போர்ட். எஸ் சப்போர்ட். சரிங்களா, அதே ஒரே லெவலில் என்ன பண்ணிருக்கு நமக்கு மல்டிடே ஹிட் ஆயிருக்கு. அப்போ எது வீக்காக இருக்கும்? சப்போர்ட் தான் வீக். அப்போ இங்கே மோஸ்ட்டாக கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே கீழே ஃபால் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா? லாபா ஏதோ ஃபார்மா செக்டர் ஸ்டாக் நினைக்கிறேன். எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நான் பார்த்தா ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே, இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு டிசெண்டிங் ட்ரெயின் என்னன்னு? ஓகே ஜி, புரிஞ்சுது ஜி. ஆனா இது நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுவோம்? லைக் நம்ம கிட்ட அந்த டூல் இருக்குங்களா? ஸோ இது பிரைஸ் ஆக்ஷன் படி நம்மளோட என்ட்ரி இது பேஸ் பண்ணியிருக்காது. சரிங்களா. ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இது நம்ம ஹார்மோனிக் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரெயின். ஓகே. ஸோ மல்டி டைம் வந்து நம்ம சப்போர்ட் ஹிட் ஆகும்போது ஜஸ்ட் அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு நமக்கு உடச்சிட்டு கீழே போகும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் இருக்காது, டிசெண்டிங் இருக்காது, ரெண்டுக்கும் ஈவனாக இருக்கும். சரிங்களா. ஸோ மேலேயும் வந்து மல்டிபிள் டச் ஆகும், கீழே மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகும். சரிங்களா. ஸோ எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா. எஸ் என்ட்ரி இருக்கும். சரிங்களா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் நம்ம ஹோல்ட் பண்ண முடியுமா ஸ்டாக்கு ஓவர் நைட்? செல்லிங்ல ஹோல்ட் பண்ண முடியுமா ஓவர் நைட் ஸ்டாக்? முடியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, முடியாது. பையிங் பண்ண முடியுமா? பண்ணலாம். அப்போ பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இதுல வந்து நமக்கு பையிங்ல தான் பிரேக் அவுட் நடக்கும். சரிங்களா. செல்லிங்கை விட நமக்கு வந்து பிரேக் அவுட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பையிங் தான் நடக்கும். சரிங்களா. இது மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஜஸ்ட் நம்ம பப்ளிக் சென்னை போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். சரிங்களா. ரீசெண்டாக கொடுத்தது ஓகே. ஸோ லாஸ்ட்ல பார்ப்போம் எக்ஸாம் மட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் சிமெட்ரிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும். சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ ஸோ அந்த பக்கம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரெண்டு பக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா வந்து பை சைடு வந்து நமக்கு என்ட்ரி கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து ஹோல்டு பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாக் பேட்டர்ன். சொல்லுங்க. இப்போ அந்த செல்லுல மட்டும் ஹோல்ட் பண்ண முடியாது, பைல மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும்னா அது என்ன சார்? ஃபியூச்சர்ஸா என்ன? இல்ல, இப்போ வந்து F1 ஸ்டாக்னு நம்ம செல்ல ஹோல்ட் பண்ண முடியும். சரிங்களா. இது ஆப்ஷனா ஃபியூச்சரா போகலாம். பட் கேஷ்ல பண்ண முடியுமா? F1 ஸ்டாக் தவிர்த்து மற்ற ஸ்டாக்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் நம்ம கேஷ்ல ஹோல்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நமக்கு பை சைடு என்ட்ரி வந்து கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கும். சரிங்களா. ஓகே சார். ஏன்னா 10 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இது பார்த்தீங்கன்னா பை சைடு தான் வரும். ஓகேங்களா. அடுத்து ஃபிளாக் பேட்டர்ன். ஃபிளாக் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது ஃபிளாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஃபிளாக் அண்ட் போல்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு கொடி எப்படி கொடி கம்பம் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்டு இல்லை வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் இப்போ கொடுத்துருக்குன்னா கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபிளாக் வந்து கொடி எப்படி இருக்கும்? நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். கரெக்டுங்களா. ஒரு ரேஞ்ச் மாதிரி இருக்கும். எஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் ஒரு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் போயிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்து தான் போகும். ஓகேங்களா. இது நீங்கள் எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஸ்டாக் கண்டினியூஸாக மேலே போயிட்டு வந்து என்ன ப்ராகும்? RSI டைவர்ஜென்ஸ் நடக்கும். கண்டினியூஸாக மேலே போயிட்டு RSI என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் பாட் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். RSI மேலே போனால் டிக்ரீஸ் ஆகும். ஸ்டாக் மேலே போனால் RSI
இல்ல இல்ல பிளாக் பட்டன் வந்து கம்மியாகும் bro. ஆர்எஸ் ஸ்டாக் பிரைஸ் மேல போனா ஆர்எஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. இன்க்ரீஸ் ஆகும் bro. சரிங்களா? டிக்ரீஸ் ஆகும் யாரும் சொல்லி தெரியல. ஸோ மறுபடியும் வீடியோ பாருங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப நான் ஆர்எஸ்சி வந்து குறைக்கணும். சரிங்களா? ஸோ அது ஒன்று ஒரே சிங்கிள் கேனில் 10 பாயிண்ட் குறைச்சிடுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்? சைடேஸ் இருக்கும்போது ஆர்எஸ்சி என்ன ஆகும் ப்ரோ? குறையுமா? குறையும். கம்மியா குறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படின்னு நடக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் கொடுத்து ஒரு ரெக்டாங்குள்ள ஒரு ஸ்டாக் டிராவல் ஆச்சுன்னா திரும்ப மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு போகுதுன்னு நடத்தும். ஓகேங்களா? இது கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் போல் கிரியேட் ஆகும். கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இங்கே என்ன ஆகும்? ரெக்டாங்குள்ள இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஃபிளாக் பேரிஷ் ஃபிளாக் ரெண்டு இது சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிளாக் வந்து மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா புல்லிஷ் ஃபிளாக், ஏன்னா பிரேக் அவுட் மேலே கொடுத்துட்டு போகும். இதே கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா பேரிஷ். சரிங்களா? இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும். இது சிமிலர் அதே மாதிரி தான் இருக்கும். பெனன்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பேரிஷ் இருக்கு. பெனன்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிளாக் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் கொடுத்து ஒரு சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகுதுங்களா, ஒரு இது ரேஞ்சுக்குள்ள. பெனன்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் கூட ட்ரேட் ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். சரிங்களா? இதுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகி அப்படியே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். சரிங்களா? சேம் இது அப்படியே ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்ல ஃபார்ம் இங்கே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் கூட ட்ரேட் ஆகும். தென் கீழே பிரேக் ஆகிட்டு அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பேடிஎம் ஸ்டாக்ல கொடுத்துருக்கோம். ப்ரோ ரீசெண்டாக எம்ஃபோசிஸ்ல வந்துச்சு ப்ரோ ஃபிளாக் பேட்டர்ன் 5 minutes 27th வந்துச்சு. 5 minutesலையா? ஓகே ஓகே. ஸோ இதில் பாருங்க இது என்ன பேட்டர்ன் யாராவது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது. புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன். எஸ் புல்லிஷ் ஃபிளாக் கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட். தென் பாருங்க ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா ரெக்டாங்குள்ள. ஸோ தென் வந்து ஃபிளாக் ஷேப். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட். தென் அடுத்து பாருங்க கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க என்ன பேட்டர்ன் போகுது? பெனன்ட் பேட்டர்ன். கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ட்ரேட் அப் பிரேக் அவுட் மேலே போயிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இதுல கூகுள் அடிச்சு நமக்கு நிறைய எக்ஸாம் இருக்கு. இப்படி மீட் போடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைவ்ல வேணும்னா என்ன பண்ணணும்? யாராவது சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்குங்களா எப்படி எடுக்கிறதுன்னு? இண்டிகேட்டர்ஸ் ஸ்டாக்கை வந்து தேடணும். ஈஸியாக ஸ்டாக் தேடுறக்க செடியா இருக்கா? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஸ்டாக்காக தேடுறக்கு ஸ்கிரீனர் யூஸ் பண்ண முடியுமா? இதுக்கு ஸ்கிரீனர் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ட்ரேடிங் யூஸ் பண்ணல ப்ரோ ஆப் இருக்கு ப்ரோ. ட்ரேடிங் வெளியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது கீழே வந்து ஐடியாஸ் ஒன்று இருக்கும். உங்கள் ட்ரேடிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஐடியாஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸில் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான் போட்டு அதில் ஷேர் பண்ணுவோம். தெரியுதுங்களா? நேரத்தில் என்ன பேட்டர்ன் போகுது? செகண்டாக இருக்கிறது ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். ஓகே. இது என்னது? இதுவும் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? அசெண்டிங் ட்ரையாங்கிள். அசெண்டிங். இங்க என்ன இருக்கு? ஜேக்கப் புல்லிஷ் ஃபிளாக். புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன். கரெக்ட். இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்க மேலே பார்த்தீங்கன்னா இங்க நியூஸ்ட் இருக்கும். டிஃபால்ட்டாக நியூஸ்ட் தான் இருக்கு. எனக்கு கேஸ் உங்களுக்கு பாப்புலர் இருந்தால் இதை எடுத்துட்டு நியூஸ்ட் பார்த்தீங்கன்னா
ரீசெண்டாக யாரெல்லாம் என்னென்ன போட்டாங்களோ அதெல்லாம் நீங்கள் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடி போட்டது, இது முந்தானத்து போட்டுச்சிங்களா, அந்த மாதிரி நமக்கு ரீசெண்டாக நம்ம போட்டது எல்லாமே இங்கே நமக்கு கிடச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேனல் பேட்டர்ன். சேனல் நம்ம டிவியில் பார்க்கும்போது சன் டிவி, கேடிவி சேனல் சொல்லுவோம் கரெக்டுங்களா. ஏன் அந்த சேனல் சொல்கிறோம், ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ள ஒரு ரேஞ்ச் இருக்கும் கரெக்டுங்களா. அந்த ரேஞ்சுக்குள்ள நான் அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதாவது நம்ம சேனல்னு சொல்லுவோம் இல்லை. சேம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு என்ன சொல்லுவோம், அதுவும் நம்ம சேனல்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுங்களா, அது மேலேயும் போவாங்க கீழே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய் ட்ரேட் ஆகிட்டு இது வந்து நமக்கு சேனல் சொல்லுவோம் சரிங்களா. இதுவும் சேனல் தான். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, இதுவும் என்னது நமக்கு சேனல் தான் சரிங்களா. ஒரு சில வந்து ரைசி பட்ஜெட் சொல்லுவாங்க, இதே வந்து நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது என்ன சொல்லுவாங்க, ஃபாலோயிங் வெஜ்னு சொல்லுவோம் சரிங்களா. பட் இது எல்லாமே என்னது நமக்கு சேனல் தான் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல் வந்து ரொம்ப பெருசா இருந்தா இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணலாம், இல்லாட்டி இங்க செல் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணலாம் சரிங்களா. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சைட்வேஸ்ல போகும்போது இந்த மாதிரி சேனல் வந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ இதுல எல்லாம் போய் நம்ம சென்டர்ல வந்து ட்ரேட் எடுக்க முடியாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணி ஆகணும், எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ மேலே பிரேக் அவுட் நடந்தா இங்கே என்ட்ரி சரிங்களா, கீழே நடந்தா இந்த இடத்துல என்ட்ரி ஓகேங்களா. நம்ம எங்க பிரேக் அவுட் நடந்தோ அங்கதான் என்ட்ரி முடியும், சென்டர்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. புரிச்சுங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பேட்டர்னுக்குள்ள வரும் சரிங்களா. ஸோ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் எடுத்து செப்பரேட்டா படிச்சீங்கன்னா இந்த ஒவ்வொரு பேட்டர்னும் 1 day ஃபுல்லா உட்காந்து சொல்லி தருவாங்க சரிங்களா. இது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா 1 day ஃபுல்லா சொல்லுவாங்க சரிங்களா. 1 hour கிளாஸ் இருக்கும், ஃபிளாக் பேட்டர்னுக்கு ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும் சரிங்களா. பட் நம்ம என்னன்னா இது என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும் சரிங்களா. நம்ம டேரக்டா இதை வச்சு மட்டும் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம எல்லாமே ஒரே இதில் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்சல் பேட்டர்ன். ரிவர்சல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என் பேட்டர்ன். ஸோ என் பேட்டர்ன் தெரிஞ்சாதான் எம்எல்ல கரெக்டாக தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் வந்தால் வந்து அப்படியே கேட்டுருங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என் எப்படி இருக்கும், இதுதான் என் கரெக்டா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆல்பபெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் வந்து இந்த மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா. அதாவது கீழேயும் வந்து டச்சா இருக்கும், மேலே டச்சா இருக்குமா ப்ரோ என் போடும்போது. ஆமா கீழே டச்சா இருக்கும், மேலே இதுதான் வந்து நமக்கு ஆல்பபெட்ல என் சரிங்களா. ஷேர் மார்க்கெட்ல வந்து என் வந்து ஒரு சிங்கு வந்து என் ஃபார்ம் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ட் பண்ற இடத்த டச் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்போ ஒரு பிரைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது சரிங்களா. இப்போ இந்த லோ கிரியேட் பண்ணி இது லோ, ஸோ இங்கேருந்து மேலே போகுது, மேலே போயிட்டு திரும்ப ஃபாலோ ஆகும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரைஸ் டச் பண்ணாமல் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகி மேலே போயிடணும். மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து என் பேட்டர்ன். புரிஞ்சுங்களா. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி கீழே வந்து என் வரும்போது கீழே டச் ஆகக்கூடாது சரிங்களா. இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோ என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாக் வந்து டச் பண்ணாமல் இங்கிருந்து என்ன பண்ணணும், முன்னாடியே ரிவர்சல் ஆகி மேலே போயிடணும். மேலே போகும்போது ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹை என்ன பண்ணணும், பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கணும். புரிச்சுங்களா எல்லாத்துக்கும். இதுதான் வந்து என்னது ஷேர் மார்க்கெட்ல என் பேட்டர்ன் ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க ஸ்டாக் பிரைஸ் இங்க இருந்து மேலே போதுங்களா, மேலே போயிட்டு திரும்ப என்னது கீழே வரும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போதுங்களா, மேலே போகும் ப்ரீவியஸாக இருக்கு இந்த இதில் பிரேக் பண்ணிடுச்சுங்களா. அப்போ இதுதான் என்னது நமக்கு என் பேட்டர்ன் சரிங்களா. இதுவே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து என் கிடையாது, ஈக்குவலாக இருந்தது அது வந்து என் கிடையாது ஓகேங்களா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா புல்லிஷன் பீரிஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும்.
ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு ப்ரீவியஸ் இருக்கிற ஹையை வந்து டச் பண்ணாமல் அப்படியே நமக்கு ஃபாலோ ஆகணும். ஃபாலோ ஆகும்போது இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இது வந்து பீரியேஷன். புல்லிஷன் எப்படி இருக்கும் புரிஞ்சுங்களா, என்ன எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும். ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா வந்து என் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுவும் என் தான். வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, ஒரு சிம் கிரியேட் ஆகுது, நெக்ஸ்ட் மேலே போகுது கீழே. இதுதான் என்னது ப்ரோ, வேரியேஷன். அது புரிஞ்சுங்களா. அப்படியே இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது புல்லிஷன் தானே ப்ரோ? எஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது புல்லிஷன், இது புல்லிஷன். சரிங்களா, இங்கே இருக்குது என்ன இருக்கு, நமக்கு என்னன்னா இங்க அது ஈவனா இருக்கக்கூடாது. சரிங்களா, இதுதான் என் பேட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்டபிள்யூ. எம்என்டபிள்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்என்டபிள்யூ பேட்டர்ன் கேள்விப்பட்டிருக்கு ஜி. என்ன பேட்டர்ன் ப்ரோ? எம் பேட்டர்ன் ஆக்சுவலாக எம் எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதே ஈக்குவலாக டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு நேம் சொல்லுவாங்க, ஏதாச்சும் இருக்குன்னா டபுள் டாப் டபுள் பாட்டம். டபுள் டாப். எஸ், பட் ரெண்டுமே வேற. சரிங்களா, ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேற. சுதாபுரம் கொடுங்க. டபுள் டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து நமக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ல வந்து எம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதான் ப்ரோ எம், அண்ட் இது வந்து டபிள்யூ. கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ரெண்டு டச் ஆயிருக்குங்களா? ஆமா ப்ரோ. கீழே டச் ஆயிருக்கா? ஆமா. இப்போ மேலே ரெண்டு டச் ஆச்சுன்னா இது வந்து டபுள் டாப், இது வந்து டபுள் டாப். கீழே ரெண்டு டச் ஆச்சுன்னா வந்து டபுள் பாட்டம். சரிங்களா, இதே வந்து மேலே வந்து 3 டைம் டச் ஆயிருக்கு அப்போ என்னது ட்ரிபிள் டாப். ட்ரிபிள் டாப். சரிங்களா, கீழே அதே மாதிரி 3 டைம் டச் ஆயிருந்தா ட்ரிபிள் பாட்டம். பாட்டம். சரி, 3 வந்து ஈவனாக டச் ஆயிருக்கும். சரிங்களா, அப்படி இருந்தால் ட்ரிபிள் பாட்டம். ஓகேங்களா, ரைட். இதான் வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் சொல்லுவோம். சரிங்களா, எம் அண்ட் டபிள்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டபிள்யூ பேட்டர்ன். சரிங்களா, இதுவும் டபிள்யூ பேட்டர்ன் தான். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. பாட்டம் ஈவனா ப்ரோ. பாட்டம் ஈவனா இல்ல ரெண்டுத்துக்கும். எஸ், பாட்டம் ஈவன் ஆகல. சின்ன இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கீழே இருக்கு, செகண்ட் ஒன்று கொஞ்சம் மேலே இருக்குங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேலே இருக்கு, செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்களா. ஸோ ரெண்டு பாட்டம் எப்படி இல்லை, நமக்கு ஈவன் ஆகல. இதுதான் வந்து நமக்கு டபிள்யூ பேட்டர்ன். இருக்குங்களா, இதுவே வந்து ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்னது எம் பேட்டர்ன். இதுவே என்னது எம் பேட்டர்ன். இங்கே எப்படி இருக்கு ப்ரோ, டாப் வந்து இங்கேயும் ஈவனா இல்ல. இங்கே ஈவனா இல்லை. ஸோ ரெண்டு மேட்ச் ஆகக்கூடாது. சரி, ரெண்டு மேட்ச் ஆகாம இருந்தால் தான் வந்து இது எம் அண்ட் டபிள்யூ. ஓகேங்களா, நம்ம டெலிகிராமில் போட்டுருந்தது மோஸ்ட் ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ எம் இருக்கும். சரி பாருங்க, ரெண்டு ஈவனா இருக்கா. இது வந்து கீழே இருக்கு, மேலே இருக்குங்களா. நெக்ஸ்ட் இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கு, செகண்ட் கீழே இருக்கு. இது என்னது எம் பேட்டர்ன். இது என்ன பேட்டர்ன்? டபிள்யூ பேட்டர்ன். இவ்வளோ. ஓகேங்களா, இது என்ன பேட்டர்ன்? டபிள்யூ பேட்டர்ன். ரைட். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கப் அண்ட் ஹேண்டில். கப் அண்ட் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து
நமக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ ஒரு ஸ்விங் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகிட்டே வந்து சேம் அதே ஸ்விங் மறுபடியும் டச் பண்ணும். ஓகேங்களா? மறுபடியும் டச் பண்ணும்போது இது வந்து பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எகைன் ஒரு சின்னதாக யூ ஷேப் போடும். விச் மீன்ஸ் என்னன்னா இதை ஹிட் பண்ணிட்டு பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு திரும்ப குயிக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து என்ன பண்ணும், மறுபடியும் மேலே வந்து ஹிட் பண்ணும். ஹிட் பண்ண என்ன ஆகும், நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் சரிங்களா, பிக் ஆயிடுச்சுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த யூ ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டீயோட கப் மாதிரி இருக்கும், காஃபி கப் மாதிரி இருக்கும். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கப்போட ஹேண்டில் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த கப் அண்ட் ஹேண்டில் சொல்லுவோம். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து இங்கேயே வால்யூம் ஹெவியாக இருந்தால் இங்கே என்ன பண்ணும், நமக்கு பிரேக் ஆகிட்டு மேலே போயிடும். அப்படி இல்லாட்டி மறுபடியும் ஒரு யூ ஷேப் போட்டு அடுத்த இடத்துல பிரேக் ஆகிட்டு நமக்கு மேலே போகும். சரிங்களா? இதை கப் அண்ட் ஹேண்டில் சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு நிறைய இடத்துல வரும். ஸோ இப்போ பிரேக் அவுட்காக நான் ஒரு ஸ்க்ரீன் நம்பர் எடுத்து தரேன். சரிங்களா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் நிறைய ஸ்டாக் கிடைக்குங்களா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் இதில் போய் என்ன பண்ணுங்க, பிரேக் அவுட்க்கு ஸ்டாக் கிடைக்குது செக் பண்ணிக்கோங்க. எஃபிசி இருக்கு, இங்கே பிரேக் கொடுத்துருக்கா அப்புறம் பாருங்க. எப்பயுமே வந்து ஒரு பிரேக் அவுட் ஜோனை மார்க் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு ரெக்டாங்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸாக ஸ்விங்கோட ஹையையும் அந்த பாடியும் சின்ன பாடியாக இருக்கிறது அந்த க்ளோஸ் இதையும் மார்க் பண்ணிட்டு இந்த மொத்தமாக மார்க் பண்ணுங்களா. சரி, மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜோன் கிரியேட் ஆகும். இந்த ஜோனை வந்து எடுத்துக்கணும். இந்த ஜோனுக்கு மேலே என்ட்ரி, இந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? வெறும் இந்த ஹையை மட்டும் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி எடுத்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குங்களா. ப்ரோ அந்த ஜோன் மார்க்கிங் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விங் ஹை இருக்கா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸ்விங் ஹை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு இப்போ இந்த பாடி விட வந்து ஹை ரொம்ப பெருசா இல்லை. சரிங்களா? நார்மலாக தான் இருக்குங்களா. ஓகே. அப்போ இது பாருங்க, இப்போ இது வந்து பாடியோட மேலே இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட ஹை வரைக்கும் சரிங்களா, அதை எடுத்துட்டு இது மொத்தமாக ட்ராப் பண்ணும். ஓகே ப்ரோ. சரி, மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜோன் கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ இது இங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த ஹையாக வச்சுட்டு நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸாக இருக்கிறது இந்த பாடி வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது நமக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இதுக்கு மேலே என்ட்ரி, இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வரும். திரும்ப ஃபாலோ ஆகும்போது இங்கே ரீடெஸ்ட் எடுத்து இது வரைக்கும் வந்துட்டு போகும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மிரர் அசெட்டா. ஓகே, இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு பிரேக் அவுட். பட் இதில் வால்யூம் கம்மியாக இருக்கு. ஸோ நமக்கு இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை இருக்கு. பிரேக் அவுட் இருக்கா ப்ரோ. ஸோ நேற்றே பிரேக் அவுட் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ண, இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரீன் வந்து பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும். சேனல் எடுத்துட்டு பேக் டெஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க, எவ்வளோ ஸ்டாக் கிடைச்சிருக்கு, ஸ்டாக்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபோனச்சி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி ப்ரோ. ஸோ நாளையிலேருந்து நம்ம ஹார்மோன் பேட்டர்ன் போடுவோம். ஸோ நாளையிலேருந்து எனக்கு நீங்கள் பண்ணுற எல்லா அசைன்மெண்ட்டும் எனக்கு டேரெக்டாக பர்சனலாக அனுப்புகிற மாதிரி இருக்குங்களா, எதுவுமே குரூப்பில் போடுற மாதிரி இருக்காது. கிளியரா ப்ரோ? ஓகே ப்ரோ, கிளியர். ஸோ அசைன்மெண்ட் ஆடும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரிங்களா? சும்மா ரஃபால போட்டு அனுப்பக்கூடாது. ஸோ அதனால இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டு வச்சிருந்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தா டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ ஏதோ டவுட் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு சேனல் வந்து ட்ரெண்டியா போய் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. சரி ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? அவர் மியூட் போட்டாரு.
ப்ரோ சாரி ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஓகே சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒரு ஃபிளாக் பேட்டர்ன்ல வந்து இப்போ ஒரு ஸ்விங் ஹை போயிட்டு இருக்குங்க ப்ரோ. இப்போ அதுக்கு வந்து ஃபிபனாக்கி போட்டு நம்ம மார்க் பண்ணா எப்படி ப்ரோ இதுக்கு எந்த ஸ்விங் எந்த எடுத்துக்கணும் ப்ரோ? ஓகே, நான் ஹார்மோன் பேட்டர்ன் வரும்போது சொல்லட்டுங்களா? ஓகே ஓகே. ஏன்னா அதை நம்ம அந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பார்க்கணும் நமக்கு ஈஸியாக. ஓகே ப்ரோ ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இப்போ என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற இடத்துல திடீர்னு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கும்? நம்ம அசைன்மெண்ட் பண்ணும்போது சொல்லுவோம். சரி, ரெண்டுமே ஹார்மோன் பேட்டர்ன் போடுவோம். ஸோ அப்போ சொல்லும்போது ஈஸியாகும். சரிங்களா? ஓகே. ஓகே, வேற எதாவது டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஹார்மோனிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. பை. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.